Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம 12th 5th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அதில் எக்ஸசைஸ் 5.4 6th சம் பார்க்குறோம். பாருங்கள், ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த ஹைபர்போலா 12x² - 9y² = 108 at theta = π/3. இந்த ஹைபர்போலாவுக்கு டேஞ்சன்ட்டும் கண்டுபிடிக்கணும், நார்மலும் கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல? தீட்டா = π/3ல. தங்கம் தீட்டா தான் கொடுத்துருக்காங்க. தீட்டா கொடுத்தாவே நம்ம பெராமெட்ரிக் ஃபார்ம் கொண்டாடணும். பெராமெட்ரிக் ஹைபர்போலாவுடைய பெராமெட்ரிக் ஃபார்மு a sec தீட்டா, b tan தீட்டா. ஆனால் இந்த பெராமெட்ரிக் ஃபார்ம்ல இருந்து பாயிண்டை கண்டுபிடிச்சிக்கணும். பாயிண்ட்ல இருந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் போட்டுக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட்ல இருந்து ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். 3 ஸ்டெப்பு. மொதல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அடுத்து டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் நார்மல் கண்டுபிடிக்கணும். இப்போ பாரு, பெராமெட்ரிக் ஃபார்ம் வந்து a sec தீட்டா, b tan தீட்டா. இதில் தீட்டா மட்டும்தான் தெரியும். அப்போ a என்ன b என்ன கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஹைபர்போலாவை எழுதிக்கலாம். 12x² - 9y² = 108. இது 1 ஆக்கணும் அப்படின்னா 108ஆல் டிவைட் பண்ணு. 12x² / 108, 9y² / 108 = 1. இப்போ பாரு, 12 9 மல்டிபிள் பண்ணி பாரு, 108 வரும். அப்போ 12க்கும் 108க்கும் அடித்து போட்டீங்கன்னா இங்கே 9 வரும். 9க்கும் 108 அடித்து போட்டீங்கன்னா இங்கே 12 வரும். புரியுதா நான் சொல்கிறது? கண்ணு நல்லா பார்த்துக்கோ. இதை வந்து பெருக்கி பாரு, 108 வருதா? அப்போ 108ல் 12 வந்து 9 டைம்ஸு. அதே மாதிரி 108ல் 9 வந்து 12 டைம்ஸு. அப்போ x² / 9 - y² / 12 = 1. இதில் a² = 9. அப்போ ரூட் எடுத்தோம்னா a = என்ன வரும்? 3. அதே மாதிரி b² = என்ன சாமி? 12. இந்த 12 என்னன்னு எழுதலாம்? 4 × 3ன்னு எழுதலாம். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 4க்கு ரூட் எடுத்தால் 2, 3க்கு ரூட் எடுத்தீங்கன்னா √3. புரியுதா தங்கம்? அடுத்தது ட்ரையாங்கிள் போட்டுக்கோ. 90 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி. 30க்கு ஆப்போசிட் 1, அப்புறம் 60க்கு ஆப்போசிட் √3, 90க்கு ஆப்போசிட் 2. இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக, 1 2 √3 அப்படின்ட்டு. இப்போ π/3 அப்படின்னா பையனா 180 டிகிரி இல்லையா? அதை 3ஆல் அடித்து போட்டோம்னா 60 டிகிரி. அப்போ cos 60 டிகிரி. ஏன்னா சீக்கன் பாருங்க, சீக்கன் அப்படிங்கிறது காஸோடைய ரெசிப்ரோக்கல். அதனால சீக்கன் 60 டிகிரி போட்டுக்கோ. சீக்கன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் சைடு 60ல் கை வச்சுக்கோ. அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் சைடு 1, ஹைபாட்னியூஸ் 2. அப்போ 1/2. இதிலிருந்து சீக்கன் 60 டிகிரி வேணும்னா இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றணுமா 2. அதே மாதிரி tan 60 டிகிரி கை வச்சுக்கோ. ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. 60க்கு ஆப்போசிட்டு √3, அட்ஜசன்ட் சைடு 1. அப்போ √3/1. கண்ணு நம்ம என்ன டிகிரி எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அதுக்கு அட்ஜசன்ட் சைடு இது. அப்போ tan 60 டிகிரி, சீக்கன் 60 டிகிரி போட்டாச்சு. இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் அதே a sec தீட்டா, b tan தீட்டா. கண்ணு a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, 3 இன்ட்டு சீக்கன் 60 டிகிரி, b வந்து 2√3 இன்ட்டு tan 60 டிகிரி. அப்போ 3 இன்ட்டு சீக்கன் 60 டிகிரி பாரு 2. அப்போ 3 இன்ட்டு 2ன்னு வந்துடுமா சாமி? b என்ன? 2√3 இன்ட்டு tan 60 டிகிரி பாரு √3. அப்போ 3 2s are 6. அதே மாதிரி இங்கே இப்போ √3 பெருக்குனா 3, 3 2s are 6. அப்போ நமக்கு என்ன பாயிண்ட் கிடைக்குது? 6,6. அப்போ இந்த பாயிண்ட்ல தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட்டும் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மலும் கண்டுபிடிக்கணும். நான் சொல்கிறது புரியுதா சாமி? தீட்டா கொடுத்துட்டாங்க, பெராமெட்ரிக் ஃபார்மு. அப்போ ஹைபர்போலாவிலிருந்து 108ஆல் டிவைட் பண்ணி a² என்ன, a என்ன, b² என்ன, b என்ன கண்டுபிடிச்சிக்கணும். தீட்டா வந்து π/3ன்னா 60 டிகிரி. அப்போ ட்ரையாங்கிள் போட்டு cos 60 டிகிரியிலிருந்து சீக்கன் 60 டிகிரி கண்டுபிடிக்கிறோம். tan 60 டிகிரி கண்டுபிடிச்சி பாயிண்ட் போட்டுறோம். இது மொதல் ஸ்டெப்பு ஓவர். ரெண்டாவது ஸ்டெப்பு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் 6,6 அப்படிங்கும்போது கண்ணு
ஹின்ஸை பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த 12 பாரு, இது தானே ஹைபர்போலா, இதுக்கு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 12 அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்டு என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணும், x(x1) மைனஸ் 9 அப்படியே இருக்கும் தாங்க. ஒய் ஸ்கொயர்டை y(y1) ரீப்ளேஸ் பண்ணும், ஈக்குவல் டு 108. இப்போ 12 எக்ஸு, x1க்கு பதிலாக 6 மைனஸ் 9y, y1க்கு பதிலாக 6 ஈக்குவல் டு 108. எல்லாம் பெருக்கி போட்டுட்டு குழப்ப வேண்டாம் தாங்க. முதல் 6ஆல் டிவைட் பண்ணிக்கோ, 6ஐ கேன்சல் பண்ணிடு. இங்கே பாரு 1 6 is 6, மீதி ரிமைண்டர் 4, 48ல் 8 6 are 48. எகைன் பாரு 3 டேபிளால் அடிக்கலாம். 4 4 3s are 12, அப்போ 4x. இங்கே 3 3s are 9, 3 3ஆல் டிவைட் பண்ணால் 3y, இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 6. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மலுக்கு 3 ஸ்டெப்பு தாங்க. கோஎஃபிஷியண்ட்டை இடத்த மாற்றணும், சிம்பிள் நடுவாண்ட சிம்பிளை மாற்றணும், கான்ஸ்டண்ட்டை கேன்னு போடணும். அப்போ இந்த 3 எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டாக போயிடும், இந்த 4 ஒய்யோடைய கோஎஃபிஷியண்ட்டாக வந்துடும், நடுவாண்ட இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ உனக்கு என்ன வரும், 3x ப்ளஸ்ஸு 4y ஈக்குவல் டு கே. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 6ம் ஒய்க்கு பதிலாக 6ம் போடு, அப்போ தான் கே கிடைக்கும். அப்போ 3 × 6 ப்ளஸ் 4 × 6 ஈக்குவல் டு கே. 3 6 are 18, 4 6 are 24 ஈக்குவல் டு கே. கூட்டி போட்டிங்கன்னா 42. இதை கொண்டாந்து இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மலில் போட்டுரு. அப்போ 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 42. இவ்வளோ தான், 3 ஸ்டெப்பு தான் தங்கும். மொதல் பாயிண்ட் பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதுகிற, அதில் ஹைபர்போலாவிலிருந்து 108ஆல் டிவைட் பண்ணி ஏ ஸ்கொயர்டு என்ன, ஏ என்ன, பி ஸ்கொயர்டு என்ன, பி என்ன, சீக்கன் 60 டிகிரி என்ன, டேன் 60 டிகிரி என்னன்னு பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து ஹின்ஸை பயன்படுத்தி எக்ஸ் ஸ்கொயர்டு x(x1) ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய் ஸ்கொயர்டு y(y1) ரீப்ளேஸ் பண்ணால் அது ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். அதில் x1க்கு பதிலாக 6ம் y1க்கு பதிலாக 6ம் போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் வந்துடும். நார்மல் வேணும்னா கோஎஃபிஷியண்ட்டை இடத்த மாற்றணும், நடுவாண்ட சிம்பிளை மாற்றணும், கான்ஸ்டண்ட்டை கேன்னு போடணும். எகைன் இந்த கான்ஸ்டன்ட் கே கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக 6ன்னு போட்டிங்கன்னா கே தெரிஞ்சு போயிடும். அப்போ இதில் கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா தங்கம்? ரொம்ப ஈஸி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.